யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது 1951வது ஆண்டு. 1951வது ஆண்டில் மொத்தம் வந்ததே 13 படங்கள் தான். அதில் மக்கள் திலகத்திற்கு 2 படம், மந்திரி குமாரி, மருதநாட்டு இளவரசி. இந்த 2 படங்களும் 1951 வந்துச்சு. முதல்ல வந்த படம் மருதநாட்டு இளவரசி, அடுத்து மந்திரி குமாரி. இது ஏப்ரல் மாதம், அது ஜூன் மாதம். மருதநாட்டு இளவரசி ஓடிக்கொண்டிருக்கும் போதே மந்திரி குமாரி வெளியாகிவிட்டது. அடுத்தாப்புல பார்க்க போனீங்கன்னா திகம்பர சாமியார். திகம்பர சாமியாருங்கிறது மாடர்ன் தேட்டர்ஸ் படம். நம்பியார் 11 வேடங்கள் கலக்கியிருப்பார். 11 வேடங்கள். சிலர் 9 வேடத்துக்கே இந்த குதிக்கிறாங்க. 11 வேடங்கள் நடிச்சுட்டு அவர் அமைதியாக இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏழைப்படும்பாடு. ஏழைப்படும்பாடு இதுவும் நாகையா நடித்த படம். அந்த படம் இதுவும் ஓரளவு வெற்றி பெற்ற படம் தான், ஏழைப்படும்பாடு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண விஜயம். கிருஷ்ண விஜயம்னு ஒரு படமா, அது அந்த படம் நம்ம ஜூபிட்டர் பிக்சர்ஸ் படம் தான். அப்புறம் விஜயகுமாரி. அதுவும் டிஆர் மகாலிங்கம் நடித்த படம் தான். பாரிஜாதம் நரசிம்ம பாரதி நடித்த படம். இந்த படம் மாடர்ன் தேட்டர்ஸ் படம் தான். இதை திருப்பி இதுவும் ஓரளவு ஓடின படம் தான். பாரிஜாதம் சுமாராக ஓடின படம், அவ்வளோதான். இதே கீதம் அவ்வளோ சிறப்பாக ஓடின மாதிரி தெரியல. மச்சரேகையும் டிஆர் மகாலிங்கம், வரலட்சுமி நடித்த படம். இதுவும் ஆவரேஜாக ஓடிச்சு, அவ்வளோதான். அது போகவும் நிறைய படங்கள் வந்துச்சு. மொத்தம் 13 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அவற்றில் வெற்றி பெற்ற படம்ங்கிறது ரொம்ப கொஞ்சம்தான். மந்திரி குமாரி, மருதநாட்டு இளவரசி, ஏழைப்படும்பாடு, அப்புறம் இன்னும் 1-2 படங்கள் இருக்கிறது, அவ்வளோதான். மந்திரி குமாரியில் எம்ஜி ராமச்சந்திரன் எழுத்து போடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எம்என் நம்பியார். மற்ற எல்லாம் படம். மந்திரி குமாரி மாடர்ன் தேட்டர்ஸ் படம் நல்லா தெரியுமே. மாடர்ன் தேட்டர்ஸில் மகத்தான வெற்றி படம். 1950லேயே மக்கள் திலகம் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்ந்துட்டார். அவர் சூப்பர் ஸ்டார் என்ன, அந்த நேரத்தில் பெரிய ஸ்டார் அளவுக்கு உயர்ந்துட்டார் அவர். மந்திரி குமாரி 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. 8 திரையில் 100 நாட்களை தழுவிய படம் மந்திரி குமாரி. படமும் நல்ல வசூல். அந்த ஆண்டு வெளிவந்த படங்கள்லேயே அதிக வசூல் பெற்ற படம் மந்திரி குமாரி தான். கதை வசனம் மு. கருணாநிதி. அதில் வசனங்கள்லாம் பிரமாதமாக எழுதியிருப்பார். கொள்ளையடிப்பது ஒரு கலை அப்படின்னு இந்த படத்தில் தான் எழுதினார் அவர், கருணாநிதி. அதை எஸ்என் நடராஜன் பேசுவார் அந்த வசனத்தை. மக்கள் திலகத்துக்கும் நிறைய வசனங்கள் ஷார்ப்பாக இருக்கும். படம் அந்த நேரத்தில் வெளியாகி பேரகன், பிராட்வே இதுலேயும் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. 2 தேட்டர்லேயும் 100 நாள் ஓடிச்சு. மதுரை, திருச்சி, கோவை, சேலம் 100 தாண்டிச்சு. அது போக மேலும் 2 ஊர்களில் ஓடிச்சு. மாயவரம் ஒன்று ஓடிச்சுன்னு நினைங்க. மாயவரம், திருநெல்வேலியில் 86 நாள் வரைக்கும் ஓடிச்சு மந்திரி குமாரி. எஸ்என் நடராஜன் அவர் பாடின ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ். வாராய் நீ வாராய். அந்த பாட்டு அவ்வளோ ஃபேமஸான பாட்டு. அந்த பாட்டு மந்திரி குமாரில் எம்ஜிஆர் கதாநாயகி சகுந்தலாவை கையில் தூக்கி வச்சுக்கிட்டே ஒரு வாழ்ச்சண்டை ஒன்று போடுவார் பாருங்க. தியேட்டரில் அப்ளாஸ் அப்படி பறக்கும். எல்லோரும் எந்திரிச்சு நின்று கைதட்டுவாங்க அந்த சீனுக்கு. சுற்றி 2 வாழை வச்சு சண்டை போடுவார் பயங்கரமாக. ஒரு கையில் சகுந்தலாவையும் இன்னொரு கையில் வாழை வச்சு சண்டை போடுவார். இன்னொரு காட்சியில் 2 கையிலையும் வாழை வச்சு சண்டை போடுவார். இந்த போடுறாருல இந்த இதில் தூக்கி வச்சுக்கிட்டு. அவ்வளோ ஒரு புரட்சிகரமான படம். சென்னையில் பாரகன், பிராட்வே, மதுரை சந்திரா, திருச்சி ஸ்டாரு, கோவை ராஜா, சேலம் பேலஸு, மாயவரம் கௌரி, பெங்களூர் சிவாஜி, இத்தனை தேட்டர்லேயும் ஓடிச்சு மந்திரி குமாரி. 100 நாள் தாண்டி ஓடிச்சு. அது ஒரு மகத்தான வெற்றி படம். இதை தொடர்ந்து இதுக்கு முன்னாடியே வந்த படம் ஏப்ரல்லே மருதநாட்டு இளவரசி.
மருதநாட்டு இளவரசி, அது ஜூபிடர் கோவிந்தன் அண்ட் கம்பெனி. மருதநாட்டு இளவரசி ஜூபிடர் பிக்சர்ஸ் தான் நினைக்கிறேன். படத்தில் வந்து அதுவும் ஒரு மகத்தான வெற்றி படம். மருதநாட்டு இளவரசி, மருதநாட்டு இளவரசி ஜோடி வந்து முதல்ல வந்து ஜானகி செம ஓட்டம் ஓடிச்சு. என் ஜானகி ஜோடி. அதுக்கப்புறம் மந்திரிகுமாரி திரையிட்டதுனால அதனுடைய ஓட்டம் கொஞ்சம் தடைப்பட்டது. அப்படி இருந்தும் அது சென்னையில் 2 தேட்டரு, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற இடங்களில் 100 நாட்களை தாண்டி ஓடி நல்ல சாதனை செய்த படம் மருதநாட்டு இளவரசி. வசூல் 50 நாட்கள் நிறைய ஊர்களில் ஓடிச்சு. 50 நாட்கள் ஓடின ஊர்கள் நிறைய ஊர்களில் ஓடிச்சு. திருநெல்வேலியில் 8 வாரத்துக்கு மேலே ஓடிச்சு. திருநெல்வேலியில். இந்த படத்தின் இயக்கம் காசிலிங்கம். மருதநாட்டு இளவரசி இயக்கம் காசிலிங்கம். அது ஆரம்பத்தில் ஓடுறது ஒரு வெற்றி படமாக அமைந்ததோட மரணம் 7வது சாதனை செய்ய விளம்பரம். 1950 மக்கள் திலகத்திற்கு 2 படங்கள். நம்பியாரும் வருவார்னு நினைக்கிறேன். நம்பியார், மந்திரிகுமாரி, பிளாக் பஸ்டர். அடுத்த இடத்துல மருதநாட்டு இளவரசி. இதற்கு அடுத்தாப்புல பார்க்க போனீங்கன்னா திகம்பர சாமியார், மாடர்ன் தேட்டர்ஸ் படம். அதுவும் பரவாயில்லாமல் ஓரளவு வெற்றி பெற்ற படம் திகம்பர சாமியார். அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏழைப்படும் பாடு, நாகையா நடித்த படம். அதுவும் மாடர்ன் தேட்டர்ஸ் தான். அதுவும் ஒரு வெற்றி படம் தான். மாடர்ன் தேட்டர்ஸோட படம், வெற்றி படம். அப்புறம் நிறைய படம் வந்துச்சு. ஜூபிடர் பிக்சர்ஸ் விஜயகுமாரின்னு ஒரு படம் வந்துச்சு. விஜயகுமாரி வந்து ஒரு சுமாரான படம் தான், ஒரு பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. விஜயகுமாரி. அப்புறமும் தொடர்ச்சியாக கிருஷ்ண விஜயன்னு ஒரு படம் ஜூபிடர் பிக்சர்ஸ் தான் எடுத்தாங்க. கிருஷ்ண விஜயம் வந்து ஜூபிடர் பிக்சர்ஸில் எடுத்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க வந்து வேலைக்காரி படம் எடுத்தாங்க. வேலைக்காரி படம் முந்தி வந்ததுனால வேலைக்காரி வந்து சூப்பர் ஹிட் ஆகி போச்சு. அது சமூக படம் மாறுதலுக்கு இதாகிட்டு. கிருஷ்ண விஜயம் வந்து உங்களுக்கு புராண படமாக வந்ததுனால அது தோல்வி அடைஞ்சிருச்சு. சின்னப்பா நடித்த படம் கிருஷ்ண விஜயம், அது தோல்வி அடைஞ்சிருச்சு. அதனால் ட்ரெண்டே மாறிட்டு, தமிழ் பட ட்ரெண்டே மாறிட்டு. அப்புறம் பொன்முடின்னு ஒரு படம் வந்துச்சு. பொன்முடியும் நரசிம்ம பாரதி நடித்த படம். நரசிம்ம பாரதி அந்த படத்துக்கு எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்ததில் திருப்தியாக இல்லைன்னு உடனே கதையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அப்படி இது பண்ணதில் அந்த படம் மறுபடியும் ஹிட்டாக ஓடிச்சு. லைலா மஜ்னு நம்ம எம்பி ராஜம்மாவும் டிஆர் மகாலிங்கம் அவங்க 2 பேரும் நடித்த படம். அந்த படம் ஒன்றும் பிரமாதமாக போகலை. ஏழைப்படும்பாடு ஓரளவு. பக்திராஜா படம் மலைக்கல்லன் எடுத்தாங்களே அவங்க படம், அது ஓரளவு வெற்றி படமாச்சு, நல்லா ஓடிச்சு. விமர்சனமும் நல்லா இருந்துச்சு, படமும் நல்லா இருந்துச்சு. அதனால் ஏழைப்படும்பாடு ஓரளவு வெற்றி படமானது. அப்புறமும் நிறைய படங்கள் வந்துச்சு. பாரிஜாதமும் மகாலிங்கம் நடித்த படம். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ட் பண்ண படம் பாரிஜாதம். இதுவும் வந்து புராண படம். டிஆர் மகாலிங்கம் நடித்த படம். இதுவும் சுமாராக ஓடின படம் தான், ஒரு பெரிய வெற்றி அடையலை. அந்த நேரத்தில் வந்து மக்கள் அப்படி விலகி வராங்க. புராண காலத்துலேருந்து விலகி வந்து சமூக படத்தில் ஐக்கியமாகறாங்க. அப்புறம் வந்த படம் கிருஷ்ண விஜயம், சின்னப்பா படம். இதுவும் ஃபெயிலியர் ஆகிட்டு. சரி நேயர்களே, அப்புறம் வேறு என்ன படம் வந்துச்சு? பொன்முடி மாடர்ன் தேட்டர்ஸ் தான். மாடர்ன் தேட்டர்ஸு. இது ஓரளவு வெற்றி பெற்ற படம். பொன்முடி ஓரளவு வெற்றி பெற்றுச்சு. சரி நேயர்களே, அடுத்த பதிவில் நாம் 1952வது ஆண்டு அதை பற்றி பார்க்கலாம். 1951 பொறுத்த வரைக்கும் மந்திரிகுமாரி தான் நம்பர் 1. இதுவரை இது விஜயகுமாரி படம். விஜயகுமாரி. இதுவும் ஜூபிடர் பிக்சர்ஸ் தான். ஜூபிடர் பிக்சர்ஸ் நிறைய படம் எடுத்திருக்காங்க. சரி நேயர்களை, மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.